நான் வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கலாம். நான் உபத்திரவங்களின் வழியாய் பாடுகளின் வழியாய் தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஒரு 6 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 6 வசனங்களை எல்லாவற்றையும் நாம் தியானிக்க முடியாது. நீங்க தியானிங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்க. அதுல இங்க நாம் வாசிக்கிறோம், நாம் எதெல்லாம் நாம் துன்பப்படுறோம், நாம் பாடுபடுறோம் அப்படின்னா ஒரு 6-7 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 தீமோத்திக்கு எழுதின 2வது நிருபம், தீமோத்திக்கு எழுதின 2வது நிருபம். பால் தீமோத்திக்கு புத்தி சொல்றாரு பாருங்க, உற்சாகப்படுத்துறார். 3ஆம் வசனத்தில் தீங்கு அனுபவிக்கணும்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீங்கு அனுபவி, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன சொல்றார் அப்படின்னா 9ஆம் வசனத்துல, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் ஒரு பாதகன் போல் ஜெயிலில் கட்டப்பட்டு சங்கிலிடப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். எதன் நிமித்தம் சொல்லுங்க, சவுண்டா. நம்பர் 1, சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பம் அனுபவித்தல். சுவிசேஷத்தின் நிமித்தம். இத நீங்களும் நானும் அனுபவிக்கிறது இல்லை. அதுக்காக நம்ம குத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேவன் யாருக்கு அருளுகிறாரோ அவர்களுக்கு அது. பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபட்டார், துன்பத்தை அனுபவித்தார், ஜெயிலில் இருந்தார். ஆனால் அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா தேவ வசனம் கட்டப்படவில்லை. ஜெயில இருந்துகிட்டே தான் லெட்டர் எழுதினார். தேவ வசனத்தை யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா சங்கிலி போட்டெல்லாம் கட்ட முடியாது. தேவ வசனம் கட்டப்பட்டிருக்கு. நான் தான் ஜெயில கட்டப்பட்டிருக்கேன். 2000 வருஷங்களா இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதினதான நிருபங்கள் இன்னைக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவனில் வருவதற்கு நித்தியத்துல வந்து நிற்பாங்க. எல்லாம் எங்க எழுதினது? எங்க உட்கார்ந்து எழுதினது? ஜெயில உட்கார்ந்து எழுதினது. தேவ வசனம் கட்டப்படவில்லை. நான் தான் ஜெயில இருக்கேன். அப்ப சுவிசேஷத்தின் நிமித்தம் ஈவன் ஜெயிலு கூட போலாம். சுவிசேஷத்தின் நிமித்தம் எவ்வளோ மிஷினரிமார்கள். ஒரு மிஷினரி குறித்து நாம் அந்த நாட்கள் ஜாக் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கான்ஃபரன்ஸ்ல. சைனா தேசத்துக்கு சென்ற ஒரு மிஷினரி. அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கம்யூனிசம். அதன் மத்தியில கிறிஸ்துவனுடைய காஸ்பல் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாய் அவரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த மனுஷன் வெளியில இருந்துட்டு ஃபாரின்ல இருந்து மிஷினரியாய் வந்தவர் இந்த கம்யூனிஸ்ட்வாதிகளை இந்த சைனால இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, நீ வெளியில இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயில போட்டாங்க. அந்த ஜெயில 800 பேர் இருந்தாங்க. அந்த 800 பேர்ல உள்ளார சிறைச்சாலையில் சுவிசேஷம் அறிவித்து 600 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 800க்கு எவ்வளவு பேர்? 600 பேர். இது என்னடா, இவன் வெளியில இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு உள்ளார போட்டா உள்ளார 800க்கு 600 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே இதுக்கு மேல என்ன பண்றது தெரியாதபடிக்கு அவனுக்காக ஒரு செல், ஒரு தனி அறை அவனை போட்டாங்க. அது குற்றவாளிகளுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி அறை, 4 அடி உயரம். இவர் வெளிநாட்டுக்காரர், ஒரு 6 அடி இருப்பார். அப்ப நிக்க முடியாது, நிக்கவே முடியாது. 4 அடி உயரம். இவர் 6 அடி மேன். படுத்தா எத்தனை அடி வரணும்? 6 அடி உயரம். எத்தனை? 4. இந்த பக்கம் நீளம் 4 அடி, 2 அடி. நான் நினைக்கிறேன் இது எவ்வளவு? இது எத்தனை அடி இருக்கும்? இது ஒரு 3 அடி மேல, 3 அடி கூட இருக்கும். 3 அடி இருக்குமா? அது இது 3 அடி. ஆனா அவங்களுக்கு அந்த பிரதருக்கு போட்ட சிறைச்சாலையில் உள்ள செல் அப்படின்னா 2 அடி, 4 அடி உயரம், நீளம் 4 அடி. அப்ப என்ன செய்ய முடியாதுன்னா
காலை நீட்டி போட்டு என்ன செய்ய முடியாது, படுக்க முடியாது. பிரண்டு கிரண்டெல்லாம் படுக்க முடியாது. 2 அடி அகலம், 4 x 4 x 2.5. எவ்வளவு மாசம் அப்படின்னா 3 months. லைட்டு கிடையாது, நோ சன்லைட். சொல்லலாம் இவரெல்லாம் நம்மளுடைய ஹீரோவா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் எங்க? இப்படிப்பட்ட தேவ மனுஷனுடைய சாட்சிகள் எல்லாம் நான் படிக்கணும். இவங்க தான் ஹீரோ. இன்னைக்கு வெளியில எவ்வளவு ஹீரோஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ட கஸ்மாலம் சாக்கடை, அற நிர்வாணமும் தொட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ரகசியமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இவருடைய பாதங்கள் முத்தமிடப்பட வேண்டியவர்கள். இதன்படி நாம் அனுபவிக்கிறோமான்னு கேட்டா இல்ல. சுவிசேஷத்தின் நிமித்தம் நான், பால் சொல்ற, நான் கட்டப்பட்டேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த துன்பம் எனக்கு உங்களுக்கும் இல்லை. ஓகே, அதுக்காக நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்ம ஆண்டவரே இதெல்லாம் நமக்கு காலிங் அப்படி இல்லை. தேவன் நம்மளை அப்படி அழைக்கல. தேவன் நம்மளை அப்படி அழைக்கல. நார்த் இந்தியாவில் எவ்வளவு மிஷனரிமார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஓகே, ஆண்டவரே நான் அது மாதிரி அழைக்கப்படல. சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பம். ஓகே, 1 பேதுரு நமக்கு எங்க வந்துடலாம்னா, இதுல நம்ம அதுல எஸ்கேப் ஆயிடலாம். அது நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இதுல நாம் எஸ்கேப் ஆயிட்டோம்னு வச்சுங்க, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் நுழைய முடியாது. 1 பேதுரு தான் சொல்றார், பாடுபடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்க கூடாது, உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்ன அதே பேதுருவை கொண்டு அவருடைய நிருபம், அவருடைய முதல் லெட்டர், அவருடைய லெட்டர் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 5 அதிகாரங்களில் கிட்டத்தட்ட எத்தனை ரெஃபரன்சஸ்? கிட்டத்தட்ட 18 ரெஃபரன்சஸ் இருக்கு. பாடுபடணும், துன்பப்படணும், துன்பப்படணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18 தடவைகள் ஆவியானவர் அவரை கொண்டு எழுதுறார். ஒரு காலத்தில் என்ன சொன்னவர்? பாடுபட கூடாது, சம்பவிக்க கூடாது, நேரிடக்கூடாதுன்னு சொன்ன பேதுரு தன்னுடைய நிருபத்தில் முதல் லெட்டர்ல எழுதும் பொழுது 18 ரெஃபரன்சஸ் இருக்கு. அதுல ஒரு சிலவைகளை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. நாம் எப்படியெல்லாம் பால் சொன்னது மாதிரி நம் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் துன்பம் அனுபவிக்காம இருக்கலாம், அல்லது கட்டப்படாமல் ஜெயில வைக்கப்படாமல் இருக்கலாம், துன்புறுத்தப்படாமல் இருக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், வரிசையா ஒன்னொன்னா சொல்றேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாது. முதல்ல வெட்கப்படக்கூடாது. அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இதேதான் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 14ஆம் வசனமும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க ஒன்னாவே வச்சுக்கலாம், ஒரே ட்ரூத்தாவே. 14, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், தேவனுடைய ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப இது என்ன? 14, 16 என்ன? எதன் நிமித்தமாய் துன்பப்படுறது, எதன் நிமித்தமாய் பாடு அனுபவிக்கிறது? நீங்க தான் சொல்லணும். கிறிஸ்தவனாய் இருப்பதால், கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்தவனாய் இருப்பதால். முதல்ல வெட்கப்படக்கூடாது. முதல்ல வெட்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு டெத், இன்னைக்கு உறவு முறையில் உள்ளதான ஒரு டெத்து. எல்லாம் அப்படியே இனத்தார், ஜாதி ஜனத்தார், இனத்தார், அது மத்தியில போய் நாம் நிக்கிறப்ப கூணி குறுகி நின்னுடுவோம், ஓடி ஒளிஞ்சுக்குவோம். ஓடி ஒளிஞ்சுக்குவோமா?
ஓடி ஒளிந்து கொள்ற ஆவி. ஐ எம் ஏ கிறிஸ்டியன், ஐ எம் ஏ கிறிஸ்டியன். யாரும் இன்னும் சொல்லிடக்கூடாது, அவமானப்படக்கூடாது, யாரும் கேட்டக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் நாம் ஒரு மிஷினரி குறித்து சொன்னமே, அது எங்க? இவன் ஒரு கல்யாணத்துக்கு போறது, ஒரு கல்யாணத்துல போய் நின்றுட்டு வர்றதுக்கு, ஒரு டெத்துல போய் நின்றுட்டு வர்றதுக்கும் ஒரு மிஷினரியை குறித்து நாம் பேசுறதுக்கே நமக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. அதை குறித்து பேசவே நமக்கு தகுதி இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போனா, ஒரு டெத்துக்கு போனா, ஒரு விசேஷத்துக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்குன்னு போய் நின்னா அந்த இடத்துல வெக்கம். நான் கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் வெக்கம். கிறிஸ்தவ மதத்திலேயே பிறந்து, பிறப்பின்படியே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து பிறந்துட்டா அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் அதிலே பிறந்திருந்து நான் அந்த பாரம்பரியமான சபையை விட்டுட்டு, பாரம்பரிய சபையை விட்டுட்டு நான் வந்து சபைக்கு போறேன், நான் சபைக்கு போறேன்னா, நீயுமா? நீ போயிட்டியா? போய் சேர்ந்துட்டியா? போயிட்டியா? அவங்களோட சேர்ந்துட்டியா? நீனு அல்லேலியாவா? அல்லேலியா கும்பலா? அல்லேலியா ஆயிட்டியா? நீனு அல்லேலியா ஆயிட்டியா? வெக்கப்படுறோம். ஓகே, என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், நிந்திக்கப்பட்டால், ஒரு கேட்டகரி. இங்க வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள். பயமுறுத்தலுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தனாகிய தேவனை உங்கள் இருதயங்களில் மகிமைப்படுத்துங்கள், பரிசுத்தம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். எப்ப? நீதியின் நிமித்தம் நாம் பாடுபடும் பொழுது கர்த்தனாகிய தேவனை உங்கள் இருதயங்களில் மகிமைப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். இங்க கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓகே, இங்க வாசிக்கிறோம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சென்ற வாழ்நாட் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். முற்காலத்தில் நாம் புறஜாதியர்களோடு கூட ஜாதி ஜனத்தோடு அவிசுவாசிகளோடு நாம் கலந்திருந்த நாட்களில் காம விகாரத்தை, துரிச்சையை நடப்பித்தோம், மதுபானம் பண்ணினோம், களியாட்டு செய்தோம், வெறி கொண்டோம், அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு. அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஓகே, இது என்னது? இது என்ன அப்படின்னா, அவங்க செய்யறத நீங்க செய்யல, அவங்க செய்யற களியாட்டு, குடி, வெறி, துன்மார்க்கமான கிரிகள், போக்குவரத்து எல்லாம் அவங்க செய்யறதான காரியங்கள் எல்லாம் நாம் செய்யலப்ப, நான் வேறு பிரிஞ்சு நிக்கிறோம். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உங்களை தூஷிக்கிறார்கள், உங்களை பகைக்கிறார்கள். ஓகே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் பேரில் நீங்கள் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டால், தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டால், உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது தேவனுக்கு பிரீதியாய் இருக்கும். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, பீட்டர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் பீட்டர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஓகே, இன்னொரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது.
தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார், அதன் கிரியைகள், இந்த உலகத்தினுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பகைக்கிறது. இது எப்படி? இந்த உலகத்தினுடைய கிரியைகள் நாம் பொல்லாதது என்று நாம் சாட்சி கொடுக்கிறபடினால் இந்த உலகம் நம்ம என்ன செய்யும்? பகைக்கும், துன்புறுத்தும், தூஷிக்கும். இப்ப நாம் இது எல்லாமே யார் தான் சொல்லிக் கொடுக்குறா சொல்லுங்க பாப்போம்? பேதுரு தான் சொல்லிக் கொடுக்கிறார். என்னென்னலாம் சொல்லுங்க பாப்போம்? நாம் எதெல்லாம் நமக்கு பாடுகளாம், எதெல்லாம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பம், அடுத்தது கிறிஸ்துவனாய் இருக்கிறது நிமித்தம் துன்பம் இல்லையா, நீதியின் நிமித்தம் துன்மார்க்க உலையில் விழாமல் இருக்கிறபடினால் துன்பம், அல்லது தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் என்னது துன்பம், அல்லது உலகத்தின் கிரியைகள் பொல்லாது என்று நாம் என்ன செய்யறபடினால் சாட்சி கொடுக்கிறபடினால் நம்ம உலகம் என்ன செய்யும்? பாய்க்கும், துன்புறுத்தும். இவைகள் எந்த ரூபத்துல நம்ம இடத்துல வந்தாலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை என்ன சொல்லுங்க? இப்பதான் சொன்னேன், மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை என்ன செஞ்சு சொல்லுங்க? தப்பிச்சிடணும். என்ன செய்யணும்? தப்பிக்கணும். இது நமக்கு என்ன செய்யக்கூடாது? நேரிடக்கூடாது. இது நமக்கு சம்பவிக்க கூடாது. இதுல இருந்து தப்பிக்கணும். பிதாவே இந்த வேலையிலிருந்து என்ன செய்யும்? ரட்சியும். இப்படிதான் நாம் பாடுகளை எல்லாம் நாம் வியர்த்தனமாக்குறோம், வேஸ்ட் ஆக்குறோம். We waste our afflictions, trials, sufferings. அதற்கு மாறாக நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கணும் அப்படின்னா, என்னென்னலாம் சுவிசேஷத்தின் நிமித்தமா இருந்தாலும், கிறிஸ்தவனாய் இருப்பது நிமித்தமா இருந்தாலும், நீதி நிமித்தமா இருந்தாலும், நல் மனசாட்சி நிமித்தமா இருந்தாலும், துன்மார்க்க உலையில விழாமல் இருக்கிறபடினாலும், இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாது என்று நாம் சாட்சி கொடுக்கிற அப்படின்னாலும், இந்த உலகம் நம்மை பகைக்கும், துன்புறுத்தும், நிந்திக்கும், பாடுபடுத்தும் பொழுது நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய இருக்கக்கூடிய மனப்பாங்கு என்ன இருக்கணும்? ஆட்டிடியூட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பிதாவே சொல்லுங்க, என்ன சொல்லணும்? உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் அவைலபிளா இருக்கிறேன். இந்த சோதனையில், இந்த சூழ்நிலையில், இந்த பாடுகளின் மத்தியில் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவதற்கு நான் இருக்கேன். எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை மட்டும் கொடுத்துருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.